அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ வந்து சூப்பரான ப்ரௌனி செய்யலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டரை உருக்கி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 2 ட்ராப் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா அடித்து எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு அடித்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு பவுலில் பட்டர் தடவி வச்சுருக்கேன். அதில் இந்த பேட்டரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டுட்டு மேலே கொஞ்சம் சாக்லேட் சேர்த்துட்டு வால்நட் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் குக்கரை ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பேட்டரை சேர்த்துடலாம். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், கத்தியில் ஒட்டாமல் வருது. சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.